வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெரிகோஸ் வெயின் ரிலீஃப், அதாவது நரம்பு சுருள் வியாதி. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இதை பற்றி நம்ம கேட்டிருப்போம். இதை வரதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது, அப்படிலாம் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று வேலை பார்க்குறது. இப்போ நின்று வேலை பார்க்கும்போது செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்திருக்கலாம், ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உட்காந்து வேலை பார்க்குறவங்கன்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டாரில் இருக்கவங்க, ஐடி செக்டாரில் இருக்கவங்களாம் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து இல்லைன்னா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நிற்கும் போது நம்மளுடைய பிளட் எல்லாம் மேலே இருந்து கிராவிட்டி மூலியமா கீழே போயிடுது. அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒழுங்கான உடற்பயிற்சி செய்யறதில்லை. அட்லீஸ்ட் வாக்கிங், ஜாகிங் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாதனால நம்மளுக்கு பிளட் ரிவர்ஸ் ஆகிறது தான் இந்த பிரச்சனை. அதாவது வெயின்ஸ் மூலியமா ரிவர்ஸ் ஆகலை. இப்போ ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணி பிளட்டை கீழே கொடுக்குதோ, அதே போல் நம்மளுடைய காஃப் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ வாக்கிங்கோ இல்லைனா சில ஸ்ட்ரெச்சஸோ யோகாவோ நம்ம பண்ணும்போது காஃப் மசில்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுல ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தால் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வரவும் முடியும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையாக அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த வெரிகோஸ் வெயின் ரிலீஃப்கான பயிற்சியை கொடுத்துருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிற எக்ஸசைஸில் இந்த மாதிரி வால் இருந்தால் வால் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக மேட்டில் படுங்க. ஸோ காலை வாலில் அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். எவ்வளோ க்ளோஸராக முடியுதோ அவ்வளோ க்ளோஸராக நீங்கள் போய்க்கோங்க. ஸோ காலை மேலே வச்சதுக்கப்புறமேட்டு இந்த பொசிஷனில் வைக்கும் போது ஸோ பிளட் சர்க்குலேஷன் மேலே இருந்து அப்படியே வயிறு வரைக்கும் வரும். இப்போ வெரிகோஸ் வெயின்லாம் இந்த இடத்துல தொடையிலலாம் இருக்குது அப்படின்னா, ரிவர்ஸில் நல்ல ஒரு பிளட் ஃப்ளோ இருக்கும் போது நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். நம்மளுக்கு அந்த இடத்துல ரிலீஃப் இருக்கும் பெயின் இருந்தாலும். ஸோ இதை கண்டினியூஸாக ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அந்த பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சதுன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே ஸ்லோவாக போக போக டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். முதல்ல ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போகிற அடுத்த எக்ஸசைஸில் காலை அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ காலை அப்படியே ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகுனா காஃப் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ரிவர்ஸில் பிளட்டு ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ரெஷரும் இருக்கும். ஸோ அந்த ரிலீஃப்லாம் இருக்கிறதுக்கு அந்த வெரிகோஸ் பெயின்லாம் இருந்தது அப்படின்னா ரிலீஃப் ஆகிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதோ கண்டினியூஸாக ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ அடுத்து பார்க்க போகிற எக்ஸசைஸில் காலை அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு காலை மட்டும் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கொஞ்சம் வேகமாக, எவ்வளோ வேகமாக முடியுதோ அவ்வளோ வேகமாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு கால் வால்லே ப்ளேஸ் ஆகிருக்கணும். ஸோ கண்டினியூஸாக ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கால் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கால் லிஃப்ட் பண்ணுங்கள். திருப்பி அதே போல் ஃபார்வர்ட் ஸ்ட்ரெச். காஃப் மசில்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். வாலில் சப்போர்ட்டாக இருக்க கால் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கண்டினியூஸாக ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணுறீங்க. திருப்பி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதை கண்டினியூஸாக ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ அதே போல் காலை வாலில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அப்படியே சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். திருப்பி பேக், திருப்பி ஸ்ட்ரெச். இது நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு லேட்டரலாகவும் சரி, காஃப் மசில்ஸும் சரி நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இதை கண்டினியூஸாக 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணோம். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாமே இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்லேருந்து நம்மளுடைய டோ ஃபுல்லாக டில்ட் ஆகணும். ஸோ பிளட் சர்க்குலேஷனை நம்ம ரிவர்ஸில் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரியான பயிற்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹீல் ரைஸ். ஃபுல்லாக கை வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 2 3 4 5 6. இதை கண்டினியூஸாக பண்ணும்போது நம்மளுடைய காஃப் மசில்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கீழே நல்லா ரைஸ் பண்ணணும். நம்ம டோலை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பொசிஷனில் அப்படியே கண்டினியூஸாக ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. கண்டினியூஸாக 3 செட்ஸ் பண்ணாலும் போதும். இப்போ நம்ம பார்த்த எல்லா பயிற்சியுமே வெரிகோஸ் வெயின், அதாவது அந்த பெயின் இருந்தது அப்படின்னா அதை ரிலீஃப் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான் பார்த்துருக்கோம். இதை கண்டினியூஸாக பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.